ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். இதெல்லாம் சொல்லி இவளுக்கு எப்படி புரிய வைக்கிறத? இது பாரு ரம்யா, இந்த திட்ட வேலை எல்லாம் வச்சுக்க வேண்டான்னு வேம்பு சார் கிட்ட சொல்லி வை. சும்மா எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டு. நான் மட்டும் அங்க போலனா இவரை யார் காப்பாத்திருப்பாங்களா? போலீஸ்காரங்க பூராவும் கீழே தான் நின்னாங்க. ஆனா அவங்க எத்தனை பேரை தான் காப்பாத்துவாங்க? ஏதோ நான் போய் காப்பாத்தினதுனால ஆச்சு. இவர் என்ன சினிமா ஹீரோவா? அவரா எந்திரிச்சு வரத்துக்கு மூச்சு திணறி சிரமப்பட்டு கீழே தான் கிடந்தாரு. நல்ல வேலையா புள்ளையாரப்பா இவரை காப்பாத்துறதுக்கு எனக்கு உதவி செஞ்சாரு. என்ன நீ, நான் இவ்ளோ கோவமா பேசிட்டு இருக்கேன், நீ சிரிக்கிற? அங்க என்ன நடந்துச்சுன்னு புள்ளையாரப்பனை கேட்டாதான் தெரியும். தாத்தா வேம்பு சார் மேல கோவப்பட்டதுக்கு என்னமோ நான் தான் காரணம்னு கிளாஸ தூக்கி வீசினாருல. எதுக்கு அத்தனை கோவம்? சரி சரி, கொஞ்சம் அமைதியா இருங்க நீ. இதுதான் இவ பிரச்சனையே. வாய திறந்தா ட்ரெயின் விசில் மாதிரி தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருப்பா. நிறுத்துறது மட்டும் கிடையவே கிடையாது. நொய்யு நொய்யுன்னு பேசிக்கிட்டே இருப்பா. என்னால வர வர இதெல்லாம் டாலரேட் பண்ணவே முடியல. கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்றியா ரம்யா? இவளுக்கு ஏதாச்சும் ஒண்ணுனா யார் கிருஷ்ணவேணி ஆண்டிக்கு பதில் சொல்லுவா? ஏற்கனவே அவங்க கோவத்துல வேற இருக்காங்க. இவளுக்கு ஏதாச்சும் ஒண்ணுனா தாத்தா வீட்டுல இருக்க எல்லாரும் கவலைப்படுறாங்களா இல்லையா? இதையெல்லாம் கொஞ்சமாவது நினைச்சு பார்த்து இவ்வளவு ஒழுங்கா இருக்க சொல்ல. அண்ணா தண்ணி நீ இரு, சீக்கிரம் இந்தாங்கண்ணா தண்ணி. இவளால ஒரு நாள் நான் துணியெல்லாம் கிழிச்சுட்டு சுத்த போறேன். பைத்தியம் வைக்கிறோம் போல இருக்கேன். என்ன 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 சிரிக்கிறீங்க? இல்ல, சித்தார்த்த மேல கொஞ்சம் அக்கறையா இருக்காருன்னு நினைச்சு சிரிச்சோம். முழு எபிசோட்களையும் இலவசமாக ZEE5 பாருங்க. இப்பவே ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.